ஓம் சக்தி பராசக்தி. குஜராத் மாநிலத்தில் அம்பாளின் இடது கை விழுந்த இந்த ஸ்ரீ பாஜுராஜ் மாதா கோவில் அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க. ஓம் சக்தி பராசக்தி 51 சக்தி பீடங்கள்ல ஸ்ரீ பகுச்சார் மாதாஜியை தான் நாம இப்ப பார்க்க வந்திருக்கோம். இந்த கோவில் கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்னு கூறப்படுது. இந்த கோவிலில் இருக்கும் காளி தேவியை பஞ்ச பாண்டவர்கள் வணங்கியதாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே சூரிய நாராயணரோட கோவிலும் இருக்குங்க. இந்த சூரிய நாராயணர் கோவில்ல தாங்க திரௌபதிக்கு சூரியன் அக்ஷய பாத்திரத்தை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த கோவில்ல நவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. அதே மாதிரி சிவராத்திரியும் இங்க ரொம்ப பெரும் விழாவாக எடுக்கப்படுது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்க இந்த மரம் தான் கல்ப விருட்சம். இந்த கல்ப விருட்சம் மரத்தோட பேரு வரகடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்தோட சிறப்பு என்னன்னா இது பூக்காதான் காய்க்காதான். लेफ्ट बाहु गिरा था पहले तो मैया का। यहाँ मैया के 3 यंत्र है सुवर्ण की यंत्र। हाँ यंत्र, उसकी मेन पूजा होती है यहाँ पे। मैया की मूर्ति है वो दर्शन के लिए रखी जाती है और मैया की यहाँ सबसे बड़ी पूजा है वो यंत्र की पूजा। यंत्र के जैसे श्री यंत्र होता है वैसे यहाँ पे बाला यंत्र है। இங்க அம்பாளுக்கு உருவ அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்களா, यंत्रத்துக்கு தான் பூஜை பண்ணுவாங்களாம். यंत्र पूजा होती है। जैसे अंबाजी में विसा यंत्र है और यहाँ पे बाला यंत्र है। இங்க பாலா யந்திரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. बाला त्रिपुरा सुंदरी சொல்றோம் இல்லையா? हाँ, 3 यंत्र है। ये है वरखड़ी के अंदर सुवर्ण का बड़ा यंत्र, वो बाला है। बाला ये त्रिपुरा हाँ, और इसमें है बड़ा, इससे भी बड़ा यंत्र है सोने का। वो सोने का, इसके नीचे स्फटिक का है। स्फटिक दो वैसे 7 यंत्र रखे गए पाताल तक नीचे। பூமி வரையும் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, அது பூமிக்கு அடியில ஸ்படிகம் வச்சு அதுல யந்திரம் பண்ணிருக்காங்க. उसके ऊपर सुवर्ण का भी यंत्र है, यानी बाला அது தங்கத்தால ஆன யந்திரம் பண்ணிருக்காங்க. बाला, त्रिपुरा और सुंदरी तीनों यंत्र यहाँ पे पूजे जाते हैं, उसकी पूजा होती है। और मूर्ति की जो है वो आराधना की जाती है 7000 ईयर 7000 வருடங்களுக்கு பழமையான இது இந்த கோவில். ஆமா, ये ट्री है 8000 ईयर ओल्ड है और ये पांडव कालीन है। जो पांडव भी यहाँ आ चुके हैं, जो इस जगह पे जब आए ना तब सूर्य नारायण भगवान उनके ऊपर प्रसन्न हो गए और सूर्य नारायण भगवान ने बोला कि मैया आपको ये सब दिक्कत रहती है, कपिल मुनि सिद्धपुर उनके हाथ से इस यंत्र की स्थापना हुई थी मैया की। இங்கதான் சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம் கொடுத்த இடமாக கருதப்படுது. हाँ, अक्षय पात्र यानी उसका मतलब ये है कि उसके अंदर से कोई भी चीज कम नहीं होती। जैसे खाना तो आप இந்த கோயில்ல அம்பாள் எந்திர வடிவில பூஜிக்கப்படுறாங்க. 3 விதமான எந்திரங்கள் இந்த கோவில்ல இருக்குங்க. முதலில் இருப்பது ஸ்ரீ யந்திரம், 2வதா இருக்கிறது பால யந்திரம், 3வதா இருக்கிற யந்திரம் ஸ்படிகத்தால ஆனதுங்க. இந்த ஸ்படிக யந்திரம் சொல்றேன் இல்லையா, அந்த ஸ்படிக யந்திரமானது பூமிக்கு அடியில ஸ்படிகம் வச்சு அதுக்கு மேல யந்திரம் வைத்து அதை தங்க முலாம் பூசப்பட்டு வணங்கப்பட்டு வருது. பாலா, திரிபுரா, சுந்தரி அப்படின்னு 3 யந்திரத்திற்கும் பெயர் வைத்து அம்பாளை இங்க வணங்குறாங்க.
இதோ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த குளத்துக்கு பேரு வந்து மானசரோவர் குளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன யாகசாலையும் இருக்குங்க. இங்க தினமும் அம்பாளுக்கு வந்து யாகம் நடத்தப்படுது. இந்த குளத்துல இருக்க மீன்களுக்கு உணவளிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் கழிவதாக நம்பப்படுகிறது. ஸ்ரீ பாஜுராஜ் மாதா கோவில் காலையில 5:30 மணிக்கே திறந்துடுறாங்க. மதியம் 1-3 வரையும் கோவில் மூடப்படுது. 3 மணிக்கு மேல கோவில் திறக்கப்பட்டு இரவு 9 மணி வரையும் தேவி பக்தர்களுக்கு காட்சி தராங்க. அம்பாளின் இடது கை விழுந்த இடமாக நம்பப்படும் இந்த சக்தி பீடத்திற்கு நாம நம்பிக்கையோடு வந்து வணங்கினா நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம்.